அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கீமா கீமா எப்படி செய்யறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு நம்ம அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். வெங்காயம் நான் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக 1 எடுத்திருக்கேன், 1 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையுள்ள பொருள் வெங்காயம் வதக்கிட்டு இருக்குது. அதுக்கு தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, பெருஞ்சீரகத்தை நான் நுணுக்கி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் நுணுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் தக்காளி, 1 தக்காளி இங்கே இருக்குது. உருளைக்கிழங்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்னதாக வேணுண்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் நம்ம கீமாவோட போட்டு செய்ய போகிறோம். 1/2 கிலோ கீமாக்கு இது எல்லாம் நான் 1/2 கிலோ கீமா செய்ய போகிறேன், பீஃப் கீமா. இது கூடயே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சை பட்டாணியும் நம்ம அது கூடயே போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இது கூடயே சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வெங்காயத்து கூடயே நம்ம இதை போட்டுக்கலாம். ஒரு 1/4 பங்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடயே போட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒன்றா இது கூடயே போட இது ஒரு 1/2 பங்கு இதெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் கீமாவோட போட்டோம்னா ஃபுல்லாக நல்லா வெந்துடும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து ரொட்டியோட, சப்பாத்தி, பராட்டா, நான் இந்த மாதிரி எல்லாத்தோட சாப்பிடலாம். சும்மா 1/2 கப்பு தண்ணி போட்டுக்குவோம் இதில். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். வாங்க இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க எண்ணெய்லாம் விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவில் நம்ம கீமாவை இதில் போட்டுடலாம். நான் வந்து பீஃப் கீமா தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மட்டன் கீமா வேணுண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம திறந்து இதை வந்து இந்த மாதிரி கிண்டி விடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குண்டு. அதனால நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி நம்ம உருளைக்கிழங்கு போடுவோம்ல, அப்போ ஒரு தண்ணி போட்டால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வேண்டாம். எண்ணெயும் தெரியல, கீமாலாம் வெந்துருச்சு. நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுண்ட வச்சுங்க, இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும். என்ன இது இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட் வராது, ஏன்னா அது ஒரு மாதிரியாக ஆகிடும். நான் வந்து கீமா சப்பாத்தி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். அது கூட சல்லாடு. இது சாஸுன்னு நாங்கள் சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து இது சாஸு. இது நம்ம மோர் குடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மோர் தான் இது, நாங்கள் சாஸ் சொல்லுவோம். நான் இதில் கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இது உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் போடுறேன். எப்படியும் இது ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும். இதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஹேண்ட் கிரைண்டரில் இதை நான் ஃபுல்லாக அரைக்க போகிறேன். ஹேண்ட் கிரைண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே போட்டு மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எவ்வளோ தண்ணி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கணும்.
இது கூட நம்ம சப்பாத்தியோட சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் எப்போ நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் குடிக்கலாம், செம்மையாக இருக்கும். நம்ம ஊரில் மோர் வெண்ணெய் எடுத்த மோர் மாதிரி இது அதை விட சூப்பராக இருக்கும்.